ஸோ நண்பா இன்றைக்கி சூப்பரான டிஷ் பண்ண போகிறேன். என்னென்னா பீட்ரூட் பொரியல் செமையாக இருக்கும். பொரியல் ஸோ கொஞ்சம் சுக்கா மாதிரி பண்ணுவேன், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும். ஸோ வேறு ஒன்றும் இல்லை, வெங்காயம் ஃபஸ்ட்டு போட்டேன், இன்னும் எண்ணெய் ஊற்றலை, அப்புறம் பீட்ரூட் போட்டிருக்கேன். இதுதான் நான் எண்ணெய் ஊற்றவே இல்லை, இப்போ எண்ணெய் ஊற்றுவேன். இது எதுக்குன்னா இந்த தண்ணியை கொஞ்சம் வைக்கிறதுக்காக ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றிடலாம். ஒரு 5 ml ஊற்றிங்க. எண்ணெய் ஊற்றி வச்சு ஒவ்வொன்றா போட்டுக்கலாம். இந்த ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் 3 கிராம் போட்டுங்க. பெப்பரு 2 கிராம். சோம்பு சேர்த்து கொடுக்கும். எடுத்து கொடுக்கும், நல்லா இருக்கும் சாப்பிட்றது. மஞ்சள் தூள் போட்டுடலாம். மஞ்சள் தூள் 3 கிராம் லெவலில் போட்டுடலாம். கறி பவுட்ரு ஒரு 5 கிராம் போட்டுக்கலாம். கறி போட்டுக்கு தான் போடுறேன், வேறு எதுவுமே போடல. மஞ்சள் தூள் போட்டுக்கலாம், கறி போட்டுக்கலாம், அவ்வளோதான். நல்லா உப்பு, தேவையான உப்பு போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு 3 உருளைக்கிழங்கு போட்டாச்சு. 3 உருளைக்கிழங்கு போட்டு கிண்டிடுறாங்க. அதுதான் சூப்பராகும். எல்லாம் நல்லா பேவ வளர்க்கணும். ரெடி பக்காவாக இருக்குது. ஸோ இதுதான் செம லெவல். இது சரியாச்சு. இன்னும் நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். சப்பாத்தி ரெடி பண்ணிட்டேன், நான் தான் ரெடி பண்ணேன். ஸோ இதுக்கு காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். சப்பாத்தி சொல்லும்பா. ஸோ இன்னும் பாருங்கள், சப்பாத்தி சூப்பராக எண்ணெய் இல்லாமல் சப்பாத்தி பண்ணியிருக்கேன். ஸோ எண்ணெய் அதிகமாக யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ பட்டர் மட்டும் அப்பப்போ யூஸ் பண்ணிக்குவேன். நல்லா பீட்ரூட் நல்லா வந்திருக்கு. இதில் தேங்காய் போடலன்னா உள்ளே இருக்குங்க, அதுவுமே வந்துருக்கும்பா. சூப்பராக இருக்கும். பொரியல் நல்லா அருமையாக இருக்குது, செம்மையாக இருக்குது, டக்கராக இருக்குது, கரெக்டாக இருக்குது. உப்பு மட்டும் லைட்டாக கொஞ்சம் குண்டமாகிடுச்சு. ஸோ உப்பு நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி நீங்களும் இந்த மாதிரி பொருள் வச்சு நீங்களும் வீட்டில் செய்யலாம். ஸோ மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் வச்சுங்கப்பா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.